குருவாய் வருவாய் அருள்வாள் யுகனே. என் தங்க பிள்ளையே, உனக்கான ஆசையை பலிக்கச் செய்வதற்கு விடுகின்ற விடியலை தேர்ந்தெடுத்து விட்டேன். இந்த வேலவனை நம்பிக்கையோடு ஒரு முறை தொட்டு வணங்கி உள்ளே வா. உனக்கான விதி உன்வசமாக மாறுவதே, உனக்கு ஏற்ற சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறுவதே நீ உணரத்தான் போகிறாய். நீ செயல்படுத்துகின்ற காரியத்தில் உன் வாழ்க்கையை நலமாகவும் வளமாகவும் செயல்படுத்த நான் வந்து விட்டேன். என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வழியே உனக்கானதாக அங்கு நிரந்தரமாக மாறிவிடுமோ? என் வாழ்க்கையில் எத்தனை பாடங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாலும் அத்தனையும் தாண்டி விதி என்று ஒன்று இருக்கத்தானே செய்கிறது. நான் பார்த்து பார்த்து தானே அப்பனே முருகனை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் ஒன்றுமே முழுமையாக என்னை வளர்ச்சியடைய செய்யவில்லையே என்று யோசிக்காதே. விதி என்று கலங்கியும் நிற்காதே. நீ இந்த முருகனை நம்பி வந்து விட்டாய். இந்த தண்டாயுதபாணியை நம்பி வந்து விட்டாய். என்னை தொட்டி வணங்கி விட்டாய். இனி எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். என்னை விட்டு விலகாமல் உனக்கான செயலில் என் ஆசையோடும் அருளோடும் பெறுவதற்கான நல்ல நேரத்தை என் பிள்ளைகள் இங்கு நெருங்கி விட்டார்கள். இந்த வேலவனை தொட்டுவிட்ட பிறகும் சந்தேகம் எதுவும் படாதே. என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வலியும் காயமும் இங்கு தீரத்தான் போகிறது. நீ என்னை காண வந்து விட்டாய். என்னை கண்டும் விட்டாய். இனி எதற்காக மனதில் மனம் கண்ட நொடி பொழுதிலிருந்து உன் சஞ்சலங்கள் எல்லாம் தீர்த்து இப்பொழுது உனக்கான விஷயத்தில் தெளிவு பிறக்கச் செய்வதற்குத்தானே இந்த வேலவன், இந்த முருகனானவன், இந்த அப்பனானவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நினைத்ததை நடத்தி காட்டுபவன் தானே இந்த அப்பன் முருகனானவன். என் பிள்ளையே, நீ சோதனை கட்டத்தை எல்லாம் தாண்டி வந்து விட்டாய். வருகின்ற காலங்கள் இனி உனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது. விடியலை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளையே, இனி உன் வாழ்க்கை வரமாக மாறுவது உன் கையில் தான் இருக்கின்றது. வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பதற்கு நான் வந்து விட்டேன். என் கையில் இருப்பதை நீ வாங்கி விட்டு போ. உனக்கான பொக்கிஷம் ஒன்று என் கையில் பத்திரமாகத்தான் இருக்கின்றது. இந்த அப்பன் எப்படியும் என்னிடம் வந்து சேர்த்து விடுவான் என்ற நம்பிக்கையோடு நீ உனக்கான காரியத்தை செயல்படுத்தி என் தங்கமே. இனி எல்லாம் உனக்கு வேண்டியது தானாகத்தான் கிடைக்கப் போகிறது. அங்கும் மலைந்து பார்த்தாச்சு, இங்கும் மலைந்து பார்த்தாச்சு. இனி நடப்பது என்னவோ நடக்கட்டும் என்று நீ விதி போன போக்கிலே உன் மனதை மறந்துவிட்டு உனக்கு பிடித்ததையெல்லாம் விட்டுவிட்டு அங்கு என்னென்னமோ செய்து கொண்டிருக்கின்றாய். அந்த செய்த விஷயத்தில் எல்லாம் உனக்கு நான் மிக பெரும் வெற்றியை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். மறந்தே விட்டு போன விஷயத்தில் எல்லாம் உனக்கு ஏற்றால் சூழ்நிலை போலத்தான் உருவாக்க வந்திருக்கின்றேன். இனி நீ எதை நினைத்தும் வருந்தவே வேண்டாம். நீ எதிர்பார்த்ததை நான் நடத்தி தர முடியவில்லையோ என்று ஒரு பொழுதும் எண்ணாதே. காலங்கள் கடத்தி கொண்டு இருக்கலாம், ஆனால் ஒரு பொழுதும் உனக்கு தராமல் இருக்கவே மாட்டேன். ஏனென்றால் என் பிள்ளைகள் கேட்டது தரமானது ஒன்றல்லவா? அந்த தரமானதை சர்வ நிச்சயமாக கரம் பற்றி கொடுக்கத்தான் போகிறேன். என் தங்கமே, இந்த முருகனை நம்பிவிட்ட பிறகு வீண் சஞ்சலத்துக்கும் சந்தேகத்துக்கும் இடம் கொடுக்காதே. உனக்கானது உன்னை நெருங்கிவிட்டது. உன்னை விட்டு உன் குழப்பங்கள் அகலப் போகிறது. உன் வெற்றி உன்னை வந்து சேரப் போகிறது. முருகா போற்றி போற்றி.